அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை மகிழ்விப்போம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. இன்றைய நற்செய்தி வாசக சிந்தனை பாடுகள் பற்றிய இரண்டாவது அறிவிப்பும் விளக்கமும். மார்க் நற்செய்தி நூல் பிரிவு 9 இறை சொற்றொடர்கள் 30 முதல் 37 முடிய. இதன் விளக்கம் அறிவோம். பாடுகள் பற்றிய சீடர்களின் புரிந்து கொள்ளாமை ஒருபுறம் இருக்க, அவர்களுடைய சுயநலம், பதவி மோகம், போட்டி மனப்பான்மை ஆகிய விரும்பத்தகாத குணங்கள் முதல் முறையாக இங்கு அரங்கேற்றம் பெறுகின்றன. சீடர்கள் துன்புறு இயேசுவை ஏற்காததன் காரணம் இங்கு தெளிவாகின்றது. தாங்கள் தம் தலைவரை போல துன்புறக்கூடாது என்பதையும், தங்கள் நலம் பாதுகாக்கப்பட்டு எப்போதும் இயேசுவின் புதுமைகள் விளைவாக ஏற்பட்ட பெருமைக்கு உரியவர்களாகவே இருக்க வேண்டும் என்பதை விட்டு கொடுக்கும் மனநிலையில் சீடர்கள் இல்லை. எந்த துன்பத்தையும் அனுபவிக்காமல், எத்தகைய வாழ்க்கை சவாலையும் ஏற்காமல் பதவிகளை மட்டும் நாடும் சீடர்களின் மனப்பான்மையை இயேசு நன்கு அறிந்தவராக அவர்களுக்கு அறிவுரை வழங்குகிறார். தொடக்க கால திரு அவையில் இடம்பெற்றிருந்த போட்டி மனப்பான்மையை இப்பாடம் எதிரொலிக்கலாம். அல்லது சீடரின் சுயநலம் இயேசுவின் பயிற்சியையும் மீறி இங்கே காணப்படலாம். ஆனால் திரு அவை வரலாற்றில் அதன் தலைவர்களிடையே ஏற்படாத ஒரு நிலை அல்ல இது என்பதும் உண்மையே. துன்புறும் இயேசுவையோ இறை ஊழியன் இயேசுவையோ ஏற்காத மனநிலையில்தான் இத்தகைய குழப்பங்கள் வருகின்றன என்பது மட்டும் உறுதி. இயேசுவின் போதனையில் ஒரு தனிப்பட்ட உண்மை வெளிப்படுகிறது. அதாவது அவருடைய பாடுகளும் மரணமும் அவருடைய தொண்டு வாழ்வின் விளைவுகளே. அன்பார்ந்தவர்களே, இயேசு துன்பத்தினை முன்வைத்து தன் இறப்பினை கூறும் பொழுது, இவர்கள் மாட்சிமையை, மகிமை, பேரினை, புகழினை முன்வைத்து தன் வாழ்வினை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அவர் தன்னை வெறுமையாக்குவதை பற்றி பேசிக் கொண்டிருக்கும் போது சீடர்கள் தன்னை எப்படியெல்லாம் அணி செய்து கொள்ள முடியும் என்று திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இயேசுவின் சிந்தனை எல்லாம் எப்படி பிறருக்காக தன்னை அளிப்பது என்பதை பற்றி அறிவுறுத்தும் பொழுது, இவர்கள் பிறரை எப்படி தன் முன்னேற்றத்திற்காக அளிப்பது என்று வாதாடி கொண்டிருந்தார்கள். இன்று இயேசுவின் சீடர்களான நாம் இவ்வாறுதான் அவருடைய இறையரசு கனவுக்கு எதிராக ஒன்றுமே தொடர்பில்லாத காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். அன்றைய சீடர்கள் இயேசு பக்கத்தில் இருக்கும்போது அமைதியாக இருந்துவிட்டு அவரிடம் கேட்க அஞ்சி தள்ளி வந்த பிறகு ஏதோ அவர்களின் பழைய வாழ்க்கைக்கு சென்று விடுகிறார்கள். இதோ போலதான் இன்று நாம் கோவிலுக்குள் இருக்கும்போது வானதூதர்களைப் போலவும், வெளியே வந்த பிறகு தண்ணீர் பிடிக்கும் இடத்தில் சண்டை போடும் பெண்களாகவும், மதுக்கடைகளிலிருந்து வெளிவரும் ஆண்களாகவும் மாறிவிடுகிறோம். அவரிடமே நம் வாழ்க்கைக்கான விளக்கம் கேட்போம். விளக்கம் கேட்க அஞ்ச வேண்டாம். சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். இயேசுவின் பாடுகள் எதற்காக என்பதை உணர்ந்து நான் பணி வாழ்வில் ஈடுபடுகின்றேனா? இயேசுவின் பெயரால் அவர் விரும்பாத சுயநல அதிகாரமும் வீண் பெருமையும் ஆடம்பர வாழ்வும் என்னிடம் உள்ளதா? இயேசுவை போன்று இறை திட்டத்திற்காக
என்னை கையளிக்க தயாராக உள்ளேனா? மன்றாடுவோம். வல்லமை மிக்க இறைவா, நாங்கள் அனைவரும் இறைமகன் இயேசுவின் பாடுகளின் அர்த்தத்தை சரியாக உணர்ந்து கொள்ளவும், சுயநலம் அகன்று தொண்டு செய்யும் மனநிலையை வளர்த்து கொள்ளவும் வரம் தாரும். ஆமீன்.